எது? அவனுக்கு நான் கார் அனுப்பணுமா? உன் தங்கச்சியை தானடா கல்யாணம் பண்ணியிருக்காரு, உன் வீட்டு மாப்பிள்ள தானே அவரு. காரை அனுப்பணும். அனுப்புனா தான் மாப்பிள்ள வருவாரு, ரிசப்ஷன் நடக்கும். இல்லைன்னா கஸ்தூரி மேடையில தனியா நிக்க வேண்டியதுதான். ஏய் இந்தா கற்பாய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் கருப்பா, உனக்கும் அக்காவுக்கும் ஏதாவது சண்டையாடா? இல்லையே. பிறகு அக்கா பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ளைக்கு கார் அனுப்ப சொல்றா, அனுப்ப வேண்டியதானே? எது? அவனுக்கு நான் கார் அனுப்பணுமா? கார் அனுப்பினாத்தே அந்த துறை இறங்கி வருவாரோ? இங்கே பாரு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் பாத்துக்கோ. உனக்கு உன் காசு வேணுமா வேண்டாமா? டேய் வேணுமா வேண்டாமா? இங்கே பாரு கருப்பா, உன்னோட காரை ஷெட்ல சும்மா தானே பூட்டி போட்டு வச்சிருக்க. நீ எங்க போனாலும் பைக்ல தானே போயிட்டு வர. அந்த காரை எடுத்து டெக்கரேஷன் பண்ணி மாப்பிள்ளை அழைப்புக்கு அனுப்பி விடுப்போ. என்ன நீ சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டுறதுக்கு என்ன உன் தம்பின்னு நினைச்சியா? என் தம்பி தானேடா நீ. இங்க பாரு, மாச கணக்குல தான் உன்னை விட நான் இளையவேன். அதுக்காக முத்து மாதிரி நீ என்ன சொன்னாலும் கேட்டு கேட்டு தலையாட்டுவேன் நினைக்காத. உன் மாப்பிள்ளை ஜம்முன்னு கார்ல வந்து இறங்குனா உனக்கு தான் பெருமை, பாத்துக்கோ. என்னை நீ ரொம்ப சோதிக்கிற கருப்பா. பெட்ரோல் காசு வேணா நான் தரேன்டா. அந்த பெட்ரோல் காசை கூட என்னால செலவழிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? சரி அப்படின்னா நீயே செலவழி. என்ன அரவிந்தா, காரை அனுப்புவியா மாட்டியா? அனுப்புறேன்க்கா, அனுப்புறேன். ஆ, நல்ல பெரிய காரை அனுப்பு. உன் காரை எடுத்து அனுப்பிடாத. டேய் ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்களும் மாப்பிள்ளை கூட தான் வரணும். அதனால எல்லாருக்கும் காண்ற மாதிரி பெரிய காரை அனுப்பு. நீ மச்சான் எல்லாரும் நைட் இங்கே தானக்கா இருப்பீங்க, அப்புறம் எதுக்கு பெரிய காரு? நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரிடா, மாப்பிள்ளை கூட தான் வருவேன். பெரிய காரை அனுப்புன்னா அனுப்பு. ஏன் ஒரு பெரிய லாரி வேணா அனுப்பட்டா? ஆ, லாரி அனுப்புறத பற்றி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. லாரியில் ஏறி வர்றதுக்கு நாங்கள் ரெடி. ஆனால் ஒரு பெரிய பேனர் கட்டி தான் கிளம்புவோம். அரவிந்தன் இல்ல திருமண விழா, மணமக்கள் கார்த்திகேயன் கஸ்தூரி அப்படின்னு ஒரு பெரிய பேனர் லாரியில் இருக்கும். பரவாயில்லையா உனக்கு? பெரிய காரை அனுப்பி தொலைகிறேன். வெரி குட். கருப்பா, அக்காளும் தம்பியுமா சேர்ந்து என்னை வச்சு செய்கிறீங்கடா. நல்லதுக்கு இல்லை, பார்த்துக்கோ. நீ கொஞ்சம் உள்ள வா. ஏய் கற்பாய், என்னடா? ஏன் நீ ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? உன் பேச்சு எதுவுமே சரியில்லையே. புது மாப்பிள்ளையா லட்சணமா ரிசப்ஷனுக்கு ரெடி ஆனமா, பொண்டாட்டிய கொஞ்சனமான்னு இரு. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத. சின்ன பையன் நீ, உனக்கு ஒன்றும் தெரியாது. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. இங்க பாருங்க, ஆ, உங்க அக்கா என்ன எப்படி பேசிட்டு போறாங்க? அதானே நானும் பாக்குறேன். இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா, அதுவும் அண்ணங்கிட்ட? எனக்கு என்னமோ அவங்க பேசுறது நடந்துக்கிறது ஒன்றும் செம்மையா தெரியல. பத்தும் பத்தா குறைக்கு உங்களை சின்ன பிள்ளைன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த பேண்ட்டும் ஷர்ட்டும் கழட்டி தூர விட்டுறீங்க. எது? தூர விட்டு எறிஞ்சிட்டு மாமா மாதிரி லட்சணமா ஒரு வேட்டி சட்டை எடுத்து கட்டுங்க. அப்பதான் மாப்பிள்ளைன்னு தெரியும் எல்லாருக்கும். வேட்டி சட்டையை கட்டிட்டு கட்டிட்டு வீட்டு பிள்ளையா லட்சணமா உங்க அக்காவை போய் என்னன்னு கேளுங்க. நைட்டு இருக்க மாட்டாங்களாம்ல. ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் நைட்டு இங்கே தான் தங்க போறாங்க. இவங்க வீட்டு பொண்ணா இருந்துகிட்டு நைட்டு இங்க தங்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆச்சியே வந்துட்டாங்க, கோபால் அண்ணனும் வந்துட்டாரு. இவங்களுக்கு என்னவா? நீ என்னடி விட்டா உன் நாத்தனார் கூட போய் சண்டை கட்டிடுவ போல. அவங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் அப்படித்தான் இருக்கு. வீட்டில் எம்பிட்டு சொந்தக்காரங்க இருக்கும்போது அவங்க மட்டும் இல்லைன்னா எல்லாரும் கேட்க மாட்டாங்களா நம்மள? இருந்து இருந்து அருமாந்திர தம்பிக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது. 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யறதை விட்டு போட்டு ரிசப்ஷனுக்கு முதல் நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? எனக்கு என்னமோ மைனி அன்னைக்கு மாமா சத்தம் போட்டதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தோணுது. ஆ, இருக்கும் இருக்கும். கோவம் இருக்க வேண்டியதுதான். ஆனா அந்த கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது. அப்படியே கோவம் இருந்தாலும் மாமா போய் மைனி கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் மைனி இங்க வந்திருக்காங்கன்னு தாத்தா அப்பவே சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நீ என்னடி இப்படி பேசுற? அப்படித்தான் பேசுறேன். இந்த பேச்செல்லாம் உங்க வீட்டுல உன்னை டார்ச்சர் பண்ணும்போது பேசி இருந்தேன்னா எனக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ நேரத்துக்கு இங்க உட்காந்துருக்கவும் மாட்டேன். பயாஸ்கோப்பு. எங்க வீட்டுல பிரச்சனைன்னு உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டா அதுக்கு மாடி ஏறி குதிச்சு என் ரூமுக்கு வந்து தான் ஹெல்ப் பண்ணுவீங்களோ? சரி சரி, இப்ப என்னங்கிற? போங்க, போய் உடனே ஒரு வேட்டி சட்டை எடுத்து கட்டுங்க. கட்டிட்டு வீட்டுக்கு லட்சணமா ஆம்பளை பிள்ளையா போய் உங்க அக்காவை என்னன்னு கேளுங்க. ஓகே. போங்க. உங்க அக்கா கிட்ட அன்பா பேசுவீங்களோ அரட்டி பேசுவீங்களோ தெரியாது. ஆனா மைனி இன்னைக்கு நைட்டு இங்க தங்கணும். சரியா? புரிஞ்சதா? எஞ்சி போங்க. இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படியே கேரக்டர் எதுவும் சேஞ்ச் ஆயிடுமா?
என்னமோ போ, நம்மெல்லாம் அப்படியே தானே இருக்கோம். எந்திரிச்சு போங்க. போறேன்டி. வா, கதவை பூட்டிட்டு வா. பூட்டியாச்சு. என்ன, எதுக்கு கூப்பிட்ட? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆமா, நீ எப்போ வந்த? உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். இங்க பாரு, இந்த பேச்சு சாமர்த்தியத்தை எல்லாம் என்கிட்ட காட்டாத. என்னடா, உனக்கு முன்னாடி வந்தவ தானே நானு, உன் அக்கா தானடா நானு. இங்க வீட்டுக்கு எப்போ வந்தேன்னு கேக்குறேன். இப்பதான் வந்தேன். உன்னை நான் எப்போ வர சொன்னா நீ எப்போ வந்திருக்க? நேத்தே நீ வந்திருக்கணும். இன்னைக்கு காலையிலயாவது வருவேன்னு பார்த்தா அப்பவும் வரல. மத்தியானம் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன், கேட்டாச்சு. அப்புறமும் லேட்டா வந்தேன்னா என்ன அர்த்தம்? சரி, ஏதோ வேலை இருக்குன்னு நினைச்சுக்கிறேன், விடு. வந்தது வந்துட்டு இப்ப கிளம்ப போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாக்குறத விட்டுட்டு ஏதோ 3வது மனுஷி மாதிரி நேரத்துக்கு வந்து நேரத்துக்கு கிளம்பிட்டு இருக்க. உனக்கு சாரி எடுத்து பிளவுஸ் தச்சு கொடுத்து வாங்குற வேலை முதற்கொண்டு வெண்ணிலா பொண்ணு தான் பாத்துட்டு இருக்கு. நியாயமா அந்த பொண்ணுக்கு நீ தான் எல்லா வேலையும் இருந்து பார்த்து இருந்திருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வாயை திறந்து ஏதாவது பேசு. என்ன நினைப்போம் மனசுல? மாப்பிள்ளை வீட்டுக்காரிங்கிற நினப்பு. ஓஹோ, சரி. அப்படின்னா இங்க உன் தம்பி அவன் யாரு? அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். கவலைப்படாத, நாளைக்கு ரிசப்ஷனுக்கு தனியா அவனுக்கு மொய் வச்சிருவேன். இங்க பாரு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி. அடிப்பியாவா? உன் மேல நான் என்னைக்கு கைய வச்சிருக்கேன்? என்ன பேசுறக்கா நீ? இது வரைக்கும் உன்கிட்ட கடுக்குன்னு ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல, அன்னைக்கு தவிர்த்து. அதான் அன்னைக்கு சேர்த்து வச்சு மொத்தமா பேசிட்டே. உன் வீட்டுக்கு கிளம்புன்னு நீ தானே சொன்ன, அப்போ என் வீடு அதுதானே. அப்போ அந்த வீட்டு பொண்ணா, அந்த வீட்டு மருமகளா நான் என்ன செய்யணுமோ அதைத்தானே செய்யணும். இங்க பாருக்கா, அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசினதுக்கு மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்டா தான் வருவேன்னு சொன்னேன். மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சமும் சரியில்லை, பாத்துக்கோ. போடா. அக்கா, நீ இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. ஏன்க்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எப்படிடா நடந்துக்கிறேன்? எல்லாரையும் விடவும் உனக்கு நான் தான் முக்கியம், என் சந்தோஷம் தான் முக்கியம்னு தானே எப்பவும் சொல்லுவேன். ஆமா, இப்பவும் அதையே தான் சொல்றேன். ஆனா நீ நடந்துக்கிறது பேசுறது எதுவுமே அப்படி இல்ல. நான் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், அதை கெடுக்கிற மாதிரி நீ ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எப்படி? உன் கொழுந்தனுக்கு கார் அனுப்பணும்னா அதை என்கிட்ட நீ வந்து சொல்ல வேண்டியதானே? அவனையும் வச்சுக்கிட்டே சொல்ற, சும்மாவே அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அது ஏன் கவலை இல்லப்பா. நீ தானே ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ற, அப்ப யார் ஆடினாலும் நீ தான் சமாளிக்கணும். சமாளி. அக்கா இங்க இரு, கஸ்தூரியை கல்யாணம் பண்ணி இருக்கிறது உன் கொழுந்தேன். அரவிந்தன் வர்ற வரத்து ஒன்னும் சரியில்லை. கார்த்தி ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டான்னா அங்க வாக்கப்பட்டு போயிருக்கிற உனக்கும் சேர்ந்துதான் பிரச்சனைங்கிறதுனாலதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. வாக்கப்பட்டு போன வீட்டுல உன் கொழுந்தனை உன் தம்பி அரவிந்தன் ஏதாவது பண்ணிட்டான்னா அந்த பழி உன்னையும் தான் வந்து சேரும். இப்படி உனக்காக, பெரியமாவுக்காக, கஸ்தூரிக்காகன்னு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் தம்பி கிட்ட கூட உடனே சொல்ல முடியாம போச்சு. சும்மா எதுவும் தெரியாம வந்து ஆடிட்டு இருக்க. இரு இரு இரு, எனக்காக பெரியம்மாவுக்காக எல்லாம் பண்ற, நடுவுல உன் பொண்டாட்டியை விட்டுட்ட. நீ இவ்வளவும் பண்றது கார்த்தி என் கொழுந்தேங்கிறதுனால இல்ல, உன் பொண்டாட்டியோட அண்ணேங்கிறதுனால. அவளே போய் கையெழுத்து போட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா. இப்போ கார்த்திக்கு ஏதாவது ஆனா அவ தலை தானே உருளும். அதுக்காகத்தான் நீ இவ்வளவும் பண்ற. எனக்காக பண்றேன்னு சும்மா நடிக்காத. அப்படி வா, அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு வழியா வந்துட்டியா? அப்போ உனக்கு மலர் மேலதான் கோவம், அதானே? அவ யாரு அவ மேல நான் கோவப்படுறதுக்கு? நான் ஒருத்தர் மேல கோவப்படணும்னா எனக்கு அவங்க மேல கொஞ்சமாவது உரிமை இருக்கணும். அவ மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன்? எனக்கு என்ன அவ மேல உரிமை இருக்கு? என்னக்கா இப்படி பேசுற? என்ன உரிமை இருக்குன்னு கேக்குற? என் பொண்டாட்டி அவங்க. ஆமா ஆமா, பொண்டாட்டி. வலுக்கட்டாயமா கட்டி வச்ச பொண்ணெல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா என்ன? சும்மா ஒரு மஞ்ச கைத்தை கட்டி இந்த வீட்டுல வந்து உட்காந்துட்டா உனக்கு பொண்டாட்டி ஆயிட முடியுமா? கரு, இது வரைக்கும் உன்னை நான் அடிச்சதில்ல, இப்போ அடிக்க வச்சிடாத. அடிடா அடி. உன் வாழ்க்கையை நாசமாக்குனதுக்காக இந்த அக்காவை நீ எத்தனை அடி வேணாலும் அடி, தாங்கிக்கிறேன். நானே தனம் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேசாம நீயே என்னை அடிச்சு கொன்று. ஏக்கா, பைத்திய மாதிரி. ஓ, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அக்கா இங்க பாரு, நீ ஒண்ணு என் வாழ்க்கைய நாசமாக்கல. நான் இப்போ மலர் கூட சந்தோஷமா தான் இருக்கேன். உனக்கு நான் அதை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீயா மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதும் இல்லாம என் வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்காதக்கா. அதான் உன் வாழ்க்கையை அக்கா கெடுத்துட்டேன்லடா. இதுக்கு மேல கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாம உன் வாழ்க்கையை கெடுத்த பாவி ஆயிட்டேன்டா.
அவ யாரோ எவரோன்னு எங்கேயோ இருந்துட்டா கூட பரவாயில்ல, கண்ணு முன்னாடி அதுவும் உன் பொண்டாட்டியோட தங்கச்சியா வந்து நிற்கும் போது நீயும் என்னதாண்டா பண்ணுவ? உன் மனசுல எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும், நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுவேன்னு அக்கா எனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சுக்கிட்டு வெளியில தானடா சிரிச்சுக்கிட்டே நடமாடிக்கிட்டு இருக்க. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானடா காரணம். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவில் நீ தவிச்ச தவிப்பு எனக்கு தானடா தெரியும். அதெல்லாம் முன்னாடிக்கா, இப்ப அந்த மாதிரி எந்த நினைப்பும் என் மனசுல இல்ல. அது எப்படிடா இல்லாம போகும்? அப்படியெல்லாம் சட்டு சட்டுன்னு மனசை மாத்திக்கிறவன் இல்லை என் தம்பி. உன்னை பத்தி உனக்கு தெரியுமோ தெரியாதோ, உன்னை தூக்கி வளர்த்து ஊட்டி வளர்த்த எனக்கு தாண்டா தெரியும். மனசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு, அதுவும் அவளை கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு, வலுக்கட்டாயமா எனக்காக கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணோட வாழவும் முடியாம, அவளை விட்டுட்டு போகவும் முடியாம நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுற, எப்படியெல்லாம் சித்திரவதை அனுபவிக்கிறேன்னு எனக்கு தாண்டா தெரியும். நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசாத. நீ சொல்றதெல்லாம் முன்னாடிக்கா, இப்போ இல்ல. முன்னாடி இப்போன்னு நேரத்துக்கு ஏத்த மாதிரி மனசை மாத்திக்கிறவன் என் தம்பி இல்ல. உன் தம்பி ஒன்னும் அவ்வளவு பெரிய நாணய கொட்டுக்கூட எல்லாம் கிடையாது. நீயா உன் இஷ்டத்துக்கு ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அப்படின்னா காயத்ரிய பத்தின நினைப்பு உன் மனசுல கொஞ்சம் கூட இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஏ அக்கா, காயத்ரிய பத்தின நினைப்பெல்லாம் என் மனசுல கொஞ்சமும் கிடையாது. சரி, அப்ப சத்தியம் பண்ணு, நம்புறேன். சத்தியம் பண்ணணுமா? ஆமா, என் தலை மேல சத்தியம் பண்ணு. இங்க பாரு, சின்ன வயசுல நான் விளையாண்ட பொண்ணோட நினப்பு என் மனசுல இன்னமும் இருக்கு. இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்காக அந்த இடத்துல காயத்ரி வச்சு பார்த்துட்டு இருக்கேன்ல நீ நினைக்காத. முதல்ல இந்த பேச்ச நீ விடு. எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏதோ சின்ன பிள்ளைல விவரம் தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன். அதுக்காக எப்பவும் அதையே நினைச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு நீ தானடா சொன்ன. இப்ப நினைக்கிறது வேற, அதையே நினைச்சு தவிக்கிறதுங்கிறது வேற. அந்த நினைப்பு மனசுக்குள்ளதான் இன்னமும் இருக்கு. அதை மனசுக்குள்ளேயே ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு இப்ப நான் மலர் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு தடவை மனசுல ஒருத்தவங்களை ஆசைப்பட்டு நினைச்சிட்டோம்னா சாகிற வரைக்கும் அவங்க நினைப்பு நம்ம மனசை விட்டு போகாது, அவங்கள மறக்கவும் முடியாது. நானும் காதலிச்சு தன்னடா கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்க மச்சானுக்கு அந்த நினைப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானடா நீ அவளை கட்டிக்கிறதுக்கே சம்மதிச்ச. எனக்காக தானடா. சிவசிவா, உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சரி, இப்ப நான் என்னதான் செய்யணும்? இந்த விஷயத்துக்கும் இப்போ ரிசப்ஷன்ல நீ திமிரு பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு உன் மேல கோபம், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என் மேல கோபம். அந்த கோபத்தை எப்படி காட்டுறது, யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கேன். சரிக்கா, அப்படி உனக்கு ஏதாவது கோபம் இருந்தா அந்த கோபத்தை என் மேல காட்டு. தேவையில்லாம என் பொண்டாட்டி மேல காட்டாத. அதை நீ செய்ய போய் தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை. நான் ஒண்ணு திட்டினது, நீ என்கிட்ட இப்ப இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாம். அவளை பார்த்தா, உங்க மச்சானை பார்த்தா எனக்கு அப்படி ஆத்திரமா வருதுடா. உன் புருஷன்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் கோவப்படு. உன் கோவத்தை என் பொண்டாட்டி மேல காட்டாதன்னு தான் சொல்றேன். நடந்த விஷயத்துல அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம அவங்கள குற்றவாளியாக்கி அவங்க மனசு காயப்படுறாப்புல ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. இப்போ அவ தானடா பிரச்சனையா இருக்கா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க என்ன உனக்கு பிரச்சனை பண்ணாங்க? என் மனசு ஆறவே மாட்டேங்குதுடா. பேசாம அவளை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்லைன்னா அவ ஒரு பக்கம் இருக்கட்டும், காயத்ரியையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படியே அரஞ்சனா பாரு, என்ன பேசிட்டு இருக்க? என்னால தாங்க முடியலடா. தாங்க முடியலன்னா இனிமே இந்த வீட்டுக்கே வராத. நீ ரிசப்ஷனுக்கு வந்து கிழிச்சது போதும், கிளம்பு உன் வீட்டுக்கு. எக்கா எக்கா, என்னக்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நீ ஆத்தா கிட்ட காயத்ரியை பத்தி, அந்த காயத்ரி வீட்டுல இருக்கிற குதிரை பொம்மையை பத்தி பேசினது எல்லாத்தையும் மலர் கேட்டுட்டாங்க. என்னோட சின்ன வயசு கதை எல்லாம் ஒண்ணு விடாம அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னையும் விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. தெரியுமா உனக்கு? நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க. என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனா அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்? தலை நிமிந்து நாளைக்கு நடக்க முடியுமா நானு? அதனாலதான் அவங்க பின்னாடியே போய் அப்படியே அவங்கள கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டேன்.
அதையும் இன்னைக்கு மத்தியானம் உன் வீட்டுல வச்சு ஹனிமூன் போயிருக்க அப்படி இப்படின்னு வாய் கூசாம பேசுற. ஏற்கனவே நீ பண்ணின குளறுபடியை தான் சரி பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன் நானு. இப்போ மறுபடியும் ஒரு 7:30 கூட்டிட்டு தையத்தக்க ஆடிட்டு இருக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அவ வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமா, பின்ன என்ன நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன்? போனவ போகட்டும்னு விட வேண்டியதானடா. நல்ல வேலையா போச்சுன்னு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருந்தேன்னு வையேன், சொன்ன மாதிரி உன்னை அடிச்சாலும் அடிச்சிருவேன். தள்ளாங்கிட்டு தம்பி நில்லு. சொல்லு. நீ உன்னை பத்தியும் மலரை பத்தியும் மட்டும்தான் யோசிக்கிறியே தவிர காயத்ரிய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறடா. அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் எதுக்கு யோசிக்கணும்? அவ யாரோ எவரோ இல்லடா. சின்ன வயசுல இருந்து நீ ஆசையா உருகி உருகி காதலிச்ச பொண்ணுடா. இத்தனை வருஷம் அவளுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த. அதெல்லாம் மறந்துடாத. அது கூட இப்ப அந்த பொண்ணு உன்னை காதலிக்குதுடா. உனக்காக உசுரை விட துணிஞ்சிருச்சு பாத்தியா? கூட போய் நீயும் சேர்ந்து சாகு. டேய், என்ன என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மலருக்காக நான் இவ்வளவு பேசுறேன்ல, அதுவும் நான் உசுரையே வச்சிருக்கிற என் அக்கா கிட்ட. அப்போ மலர் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இதுல இருந்தே உன் மரமண்டைக்கு தெரிய வேண்டாம்? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. கட்டாயத்துக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். இப்போ அந்த பொண்ணு இல்லைன்னா நான் இல்லைங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். இதுக்கு மேல எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கிடைச்ச வாழ்க்கைய புடிச்ச வாழ்க்கையா மாத்தி நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கையில கிடைச்சும் வச்சு வாழ தெரியாம நீயும் கஷ்டப்பட்டு மச்சானையும் கஷ்டப்படுத்தி இப்ப எங்களையும் கஷ்டப்படுத்தி பார்த்துட்டு இருக்க. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ ரிசப்ஷனுக்கு இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்புவோம் வீட்டுக்கு. நான் உன்னை தாங்கி தடுக்கிக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுவேன்னு மட்டும் நினைக்காத. டேய் நில்றா. அதான் மலரே உன்னை விட்டு போறதுக்கு ரெடியா தானடா இருக்கா. நீ சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா அது எப்படிடா உன்னை விட்டு போறதுக்கு அவ ரெடியா இருப்பா? நீ கிடைக்கலங்கிறதுக்காக உசுரையே விடுறதுக்கு துணிஞ்ச பொண்ணும் உன்னை விட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிற பொண்ணும் ஒன்னாடா உனக்கு? யார் உன் மேல உண்மையிலேயே பாசம் வச்சிருக்காங்கன்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கோ நீ. அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச பாசம் அவ்வளவுதான். நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு தான் சந்தோஷம் கெட்டாலும் பரவாயில்லைன்னு என்னை விட்டு போனாங்க மலர். ஆனா காயத்ரி அப்படி இல்ல. யார பத்தியும் கவலைப்படல. தான் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சு அப்படி ஒரு வேலை பார்த்தாங்க. உனக்கு அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான காதல்னாக்கா தோணுது. ச்சே. டேய், இப்ப முடிவா என்னதான் சொல்ற? என் வாழ்க்கையோட தொடக்கம் எந்த பொண்ணா வேணா இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையோட முடிவு மலர் கூட மட்டும்தான். அப்படின்னா பொய்யா நடிச்சுக்கிட்டு உன்னையும் ஏமாத்திட்டு ஊரையும் ஏமாத்திட்டு முக்கியமா காயத்ரியை ஏமாத்திட்டு வாழ போற. நான் தான் சொல்லிட்டேனே, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியல. இதுக்கு மேல உன்கிட்ட இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆளை விடு. நீ இருக்கன்னா இரு, கிளம்பன்னா கிளம்பு. உன்னால ஆனதை பாத்துக்கோ. அப்படின்னா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுட்டு போ. உன் பைத்தியக்காரத்தனமான பேச்ச இன்னமும் நின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அண்ணே, அக்கா. தம்பி நில்லுடா. இப்ப நீ நின்னு என் பேச்ச கேட்கலன்னா உன் அக்கா யாருன்னு நீ பார்க்க வேண்டி வரும். உனக்கே இவ்வளவு இருந்தா உன்னை தூக்கி வளர்த்து உனக்கு சோறுட்டி உன் கையை பிடிச்சு நடக்க சொல்லி கொடுத்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? அந்த பாசத்துக்காகத்தான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருக்கேன். இதுவே உன் இடத்துல வேற யாராவது என்கிட்ட இப்படி பேசி இருக்கணும், நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும். உன்னால ஆனதை பாத்துக்கோ. நீ எவ்வளவு ஆட முடியுமோ ஆடு. நீயா நானான்னு பாத்துடலாம். டேய் அக்கா. அண்ணே. என்னடா அக்கா உள்ளதான் இருக்கா? நகரு. ஓய் அக்கா. என்னடா உனக்கு என்ன? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன சாமி ஆடிட்டே இருக்க? வேப்பிலை அடிக்கணுமா உனக்கு? என்னடா உன் செல்ல தம்பின்னா என் ரிசப்ஷனுக்கு வந்ததே லேட்டா வந்தது இல்லாம நைட்டு தங்க மாட்டேன்னு சொல்லி கிளம்புறதுக்கு வேற ரெடியா இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் என்ன என்ன 10 குறைக்கு என் அண்ணன் கிட்ட வேற எகிரி எகிரி பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய், உனக்கு தான் அவன் அண்ணன், எனக்கு அவன் தம்பி தான். நான் குடிச்ச எச்சி பாலை குடிச்சு வளர்ந்தவங்கடா நீங்க 2 பேரும். ஐய சீ. எரும மாடு ஒரு வெல்க்ரோ வேட்டியை கட்டிட்டு வந்துட்டா நீ என்ன பெரிய இவனா? என்னை மிரட்டி பேசிடுவேன், நானும் பயந்துருவேனா?
சுண்டக்கா பைய. எது சுண்டக்காவா? நானா? பின்ன என்ன, உன் அக்காடா நானு. அதுவும் முன்னாடி மாதிரி கிடையாது, வேற ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கிறவ. போலீஸ்காரன் பொண்டாட்டி, ஞாபகம் வச்சுட்டு பேசு. சும்மா முன்னாடி மாதிரி கொஞ்சிக்கிட்டு குழஞ்சிக்கிட்டு என்கிட்ட பேசக்கூடாது. தலே, ஆ, முதல்ல ஒரு 8 முழ வேட்டிய இடுப்புல மடிப்பு வச்சு கட்டு. அதுக்கப்புறம் என்னைய வந்து மிரட்டலாம். வந்துட்டான் வெளுக்கிற வேட்டியை கட்டிக்கிட்டு மிரட்டுறதுக்கு. தலே, இன்னமும் உறிஞ்சி குடிக்கிற டம்ளர்ல காஃபி டீன்னு குடிச்சுக்கிட்டு ஒரு வேட்டியை கட்டினா பெரிய மனுஷன் ஆயிடுவான் போல. வந்துட்டான் என்னையவே மிரட்டுறதுக்கு. பலகாரம், பண்டம், அதிரசம், முறுக்குன்னு எல்லாம் நிறைய தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன மலரு, கூச்சப்படாம நீயே எடுத்து வச்சு சாப்பிடணும். உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கு. சரி. யாத்தே மலரு, வெண்ணிலா வீட்டில் அவளுக்கு இவ்வளவையும் கையால சுட்டு செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சி உனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு நினைச்சிடாதே. அவங்க இவ்வளவு வாளி வாளியா தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு வர்ற வழியில உங்க கடைக்கு போய் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீயும் சாப்பிடணும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். என்னத்தே? சரிங்க ஆச்சி. உங்க அம்மா இருந்திருந்தா உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து நேரத்துக்கு செஞ்சிருந்திருப்பா. அவங்க இல்லாத குறைக்குத்தான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. அதையெல்லாம் ஒன்றும் நினைச்சு வருத்தப்படாதீங்க ஆச்சிமா. 10 10 குறைக்கு நல்ல மாப்பிள்ள வேற. ஆமா, நான் கூட என் பேத்தி எப்படி வாழ போறாளோ, இந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறோமோ அப்படின்னு நினைச்சு கண்ணீர் விடாத நாள் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து தான் தங்க தட்டுல தாங்குற மாப்பிள்ள கிடைச்சிருக்காருல்ல. பரகண்ண என்ன மலரு? ஆமாங்கம்மா, கொடுத்து வச்ச பிள்ளை. திருஷ்டி சுத்தி தான் போடணும். ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். எல்லாரையும் நிக்க வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுடலாம். மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்க வந்தவங்க அம்புட்டு பேரும் இந்த பிள்ளைய தான் எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. அப்படியா? என்னத்துக்கு? அது மாப்பிள்ளை வீட்டு சொந்தத்துல நிறைய பொண்ணுங்க இருந்திருப்பாங்க போல. அப்படி இருந்தா இவருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஆசைப்படத்தானே செய்வாங்க. அவரும் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அக்காவுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும்னு சொல்லி சொல்லி தட்டி கழிச்சிட்டு இப்போ அக்காவுக்காக அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டார்ல, அந்த ஒரு நினைப்பாத்தான் இருக்கும். ஆமா, வெண்ணிலாவையும் அப்படித்தான் எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க. ஆமா ஆமா, பார்த்தேன் பார்த்தேன். அப்படி என்ன சீமையில இல்லாத பேரழகின்னு இவளை காதலிச்சு படிப்பு முடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேச்சு வந்துகிட்டு இருக்கு. ஆமா, என் பிள்ளை சீமையில இல்லாத பேரழகிதான். ஆமா ஆமா, அதுல ஒரு அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சே? என்னவா? கருப்பன் பொண்டாட்டிக்கும் முத்து பொண்டாட்டிக்கும் கண்ணு 2 இவ்வளவு பெருசா இருக்கே, அந்த கண்ணாலேயே அப்படியே முழுங்கிட்டாளுங்க போல மாப்பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே இருக்கு. எதை பார்த்துதான் மயங்கினாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரே பேச்சா கிடக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்க முடியாம தான் நானும் எந்திரிச்சு வாரேன். இன்னும் 2 நாளைக்கு இதே பேச்சாதான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க மறந்துட்டு. ஆமா மலரு, நீ எப்படி உன் வீட்டுக்காரரை கைக்குள்ள வச்சிருக்க? என் மருமகளுக்கு 2 பேருக்கும் அதை கொஞ்சம் சொல்லி கொடு. எம்மா சும்மா இருங்க. எத்தே சும்மா இருங்கத்தே. சின்ன பிள்ளைகிட்ட போய் என்னத்த பேசிட்டு இருக்கீங்க? அது என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க இவளே. டேய் மலர். ஐயோ, போச்சு போச்சு. வாங்க வாங்கம்மா, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஏ பார்வதி, வா அந்த பக்கம் போயிருவோம். என்ன பார்ட்னர், கிச்சனுக்கே தேடி வந்துட்டீங்க. ஏதாவது வேலை இருக்கா எனக்கு? இல்லடா, சும்மா தான் தேடி வந்தேன். ஆமா, என்ன அடுப்படியில ஒரே கும்மாளமா இருக்கு? சும்மா பேசிட்டு இருந்தேன் பார்ட்னர். பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க வெண்ணிலாவுக்கு. அதான் என்னையும் எடுத்து வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அவ்வளவு சிரிப்பு நான் வந்ததும்? அது இல்ல. அப்புறம் இல்ல, வீடு நிறைய அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்னைய எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்களாம். எதுக்கா? இல்ல, நம்ம வீட்டு பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு கருப்பன் கட்டியிருக்கான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். மத்த பொண்ணுங்க கிட்ட இல்லாதது அப்படி என்ன இங்க இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். பார்ட்னர் சும்மா இருங்க. நான் சும்மா தான் இருக்கேன், அதனாலதான் பார்க்க வந்தேன். சரி, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சிரிப்பு? ஆஹா, நான் உங்களை கைக்குள்ள வச்சிருக்கேனா, அதான் அதோட சீக்ரெட் என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆஹா, அப்படியா? சரி, சொல்ல வேண்டியதானே. நான் என்னத்தான்னு சொல்றது, எனக்கே தெரியாத ஒரு விஷயத்த. அது சரி, உங்களுக்கே தெரியாதா? ஆமா, அவங்க சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. 4 பொம்பளைங்க சேர்ந்தாலே இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியாடி? இப்படித்தான் பேசுவீங்களா? எனக்கு தெரியாதே. ஆமா, நீங்க 4 ஆம்பளைங்க சேர்ந்தா என்ன பேசுவீங்க? நாங்க வேலை விஷயத்தை பத்தி பேசுவோம், வேற என்னத்த பேசிட போறோம். ஓஹோ. ஆமா. அப்புறம் மலர் அக்கா உங்ககிட்ட எதுவும் பேசினாலாடா? என்கிட்டயா? இல்லையே பார்ட்னர், நாங்க எல்லாரும் உட்காந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்தாங்க. வாங்க மைனின்னு கூப்பிட்டேன். அரே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. வேற ஒன்றும் பேசலையே. மலரு, ஐயோ சாரி மாப்பிள. ஒன்றும் இல்லை மச்சான், வாங்க, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்.
எதுவும் தொந்தரவு பண்ணிட்டேனா மாப்ள? சேச்சே, அதெல்லாம் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சரிங்க மாப்ள. மலரு, உங்க மைனி பேசுனதுக்கு அண்ணன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னடா மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னாங்களா? இல்லடா, அவ ஏதோ கோவத்துல. மலர், என்னடா மச்சான், எங்க அக்கா என்ன பேசுனா? பார்ட்னர் ஒண்ணும் தப்பா எல்லாம் பேசல. நான் வாங்கன்னு கூப்பிட்டேன், அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சரி வந்துட்டேன்னு உள்ள போயிட்டாங்க. வேற ஒண்ணும் பேசல. மச்சான் ஏதோ சொல்றாரு. மோர் குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஒண்ணு வேண்டாம், இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணுமே பேசல. இவன் கிறுக்கே உளறிக்கிட்டு இருக்கான். வந்த வேலை முடிஞ்சதா? கிளம்பு. மூஞ்சி பாரு. நீ சும்மா இரு மலர். மாப்ள, அவ ஏதோ கிறுக்குத்தனமா தான் பேசிட்டு இருக்கா. ஏதோ ஒரு கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு மத்தியானம் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நானும் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டேன். ஒன்னும் சொல்லாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு என்னையும் திட்டி அனுப்பிட்டா. நீங்க அன்னைக்கு திட்டுனதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அவ ஏதோ பண்ற மாதிரி தெரியல. அதையும் தாண்டி வேற ஏதோ அவ மனசுல இருக்கு மாப்ள. அது என்னன்னு பாருங்க. இங்கரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. மலரு, நீ சும்மா இரு. மாப்ள, பாத்துக்கிறேன் மச்சான். பார்ட்னர் அப்படி எதுவும் மைனி பெருசா ஒன்றும் பேசல. இவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க மைனி கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இல்ல மலரு, அவ மனசுல என்னமோ இருக்கு. அது என்ன ஏதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்புன்னு சொல்லிட்டேன். மலரு, நீ என் தங்கச்சி, அவ என் பொண்டாட்டி. நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரின்னு பேசாம எல்லாம் என்னால போக முடியாது. பேசுனது என் பொண்டாட்டிங்கிறதுனாலதான் உங்ககிட்ட இப்ப வந்து அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன ஏதுன்னு சரி பண்றதுக்காக தான் இப்ப மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன். சும்மா நீ என்னத்தையா பேசிட்டு இருக்காது. சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிட்டு வா. மச்சான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அன்னைக்கு நான் அவளை திட்டினதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் காரணம் இல்ல மாப்ள, வேற என்னமோ அவ மனசுக்குள்ள இருக்கு. சரி, அது என்ன ஏதுன்னு நான் பார்த்து பேசுறேன் மச்சான். ரிசப்ஷன் முடியட்டும், நீங்க ஃப்ரீயா விடுங்க. இல்ல மாப்ள, இப்ப பேசுறத பார்த்தா ரிசப்ஷன்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவா போல. இப்ப வாங்க வீட்டுக்கு போவோன்னு என்னை கூப்பிட்டு இருக்கா. கிளம்பியே ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறா. காலையில என் கூடயே கிளம்ப சொன்னேன், கிளம்பல. மத்தியானம் நீங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் கிளம்பல. சாயங்காலம் தான் வந்திருக்கா. இப்ப உடனே கிளம்பணுங்கிறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? சரி, அக்காவுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும் மச்சான், விடுங்க. அவ போகணும்னா போகட்டும். கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க மாப்ள? அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க தானே சொன்னீங்க நான் இருந்து அவ இல்லைன்னா என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு. ஆமாதான், அதுக்காக கூட பிறந்த அக்கா. அப்படி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரியும் அவ தானே மச்சான், விடுங்க. அவ அங்க இருந்து தான் வரணும்னு நினைச்சான்னா வரட்டும். சரிங்க மாப்ள, அவ பண்றதுக்கு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மச்சான் விடுங்க, நமக்குள்ள என்ன மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க. சரிங்க மாப்ள. சொந்தக்காரங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்பதான் டீ காஃபி கொடுத்துட்டு வந்தேன். யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு. என்ன வேற என்ன மாப்ள இருக்கு வேலை? மண்டபத்துக்கு என்ன போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரட்டா? ஆத்தாவும் ஐயாவும் சொன்னாங்க மச்சான். அப்புறம் மண்டபத்துல வெண்ணிலாவோட அண்ணங்க இருக்காங்க, அங்க இப்போதைக்கு நீங்க போக தேவையில்லை, வீட்லயே இருங்க. சரிங்க மாப்ள. நைட்டு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஃபனுக்கு மண்டபத்துல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு ஐயா. நான் வேணா அதை போய் பார்க்கட்டா? மச்சான், அதுக்கு கணேசனையும் காளிமுத்தையும் அனுப்பி விட்டுருக்கேன், அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க, நீங்க அலைய வேண்டாம். சரிங்க மாப்ள. இவ சாப்பிடாம கிளம்புறேன்னு இருக்கா. அவளுக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும் மச்சான், விடுங்க. ரிசப்ஷன் முடிஞ்சு பாத்துக்கலாம் எதுனாலும். சரிங்க மாப்ள. சரி பாத்துக்கோங்க, நான் வாசல்ல தான் இருக்கேன், எதுனா கூப்பிடுங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இருக்கட்டும் மாப்ள, நம்ம வீட்டு விசேஷம். அது அங்க வீட்டுல என்ன ஏதுன்னு என்ன நிலவரம்னு போன் போட்டு எதுவும் விசாரிச்சிங்களா? ஆச்சியும் இங்க வந்துட்டாங்க. அங்க சின்னவனும் பெரியவனும் தான் இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு கிளம்பி வந்துருவாங்க. இல்ல இப்போ இவ வேற அங்க போறா, எதுவும் பாத்துக்கலாம் மாப்ள, பாத்துக்கலாம். நான் இருக்கேன்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கிறேன். சரிங்க மச்சான். அப்புறம் இது மாப்ள, இந்த அரவிந்தன் ஏதோ பெரிய கார் மாப்பிள்ளை இழப்புக்கு சொல்லணும்னு உங்க அக்கா சொன்னதா கோவமா சொல்லிட்டு இருக்காரு வெளியே. நம்மகிட்ட இருக்கிற கார் பத்தாதா? இனோவா கார் தானே மாப்ள வச்சிருக்கீங்க, அது பத்தாதா? அதை விட பெரிய கார் என்ன இருக்கு? அது மச்சான், இங்க இருந்து வேன்ல சொந்தக்காரங்கெல்லாம் மண்டபத்துக்கு போறது போக திடீர்னு அப்பப்போ போகணும் வரணும்னாங்கன்னா அந்த கார் தேவை. அதை டெக்கரேஷன் பண்ணி மாப்பிள்ளை இழப்புக்கெல்லாம் அனுப்பிட்டு இருக்க முடியாது, விடுங்க. அரவிந்தன் பார்த்துப்பான், அவன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான். இல்ல மாப்ள, இவ ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கா, அங்க அரவிந்தன் ஒரு பக்கம் கோவமா கத்திக்கிட்டு இருக்காரு, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம், என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம், விடுங்க விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. சரிங்க மாப்ள, நான் வாசல்ல இருக்கேன், எதுனா கூப்பிடுங்க. சரி. மலரு, தைரியமா இரு. என்ன மைனி ஏதாவது பேசினா அண்ணங்கிட்ட சொல்லு. போட பேசாம வேலையை பார்த்துக்கிட்டு.
சரி, வெளியே தான் இருக்கேன், எதுனா கூப்பிடுன்னு. போ போ. மூஞ்சிய பாரு, வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். மலர், எதுக்குடா உங்க அண்ணன் கிட்ட இன்னமும் கோவமாவே பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன பார்ட்னர், ஒரு சில நேரம் ஏதாவது கோவத்துல வார்த்தை அப்படி இப்படி தான் வந்து விழும். அதுக்காக அதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்ககிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கான். நீங்க எப்போல இருந்து இப்படி மாறினீங்க? உங்ககிட்ட யாராவது அப்படி பேசினா பதிலுக்கு உடனே பேசுற ஆள் தானே நீங்க. ஆ, அதுக்காக மைனி கிட்ட அப்படி பேச முடியுமா? அதுவும் அவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது. அவங்க எதுக்கு என்கிட்ட கோவப்பட்டு எரிஞ்சு விழுறாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. தெரிஞ்சுக்கிட்டும் பதிலுக்கு அவங்க கிட்ட நான் கோவப்பட்டா அப்புறம் இவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க விடுங்க பார்ட்னர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் பாத்துக்கிறேன். மலர், இல்லடா, அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகணுங்கிற அவசியம்லாம் உங்களுக்கு கிடையாது. அவ ஏதாவது உங்ககிட்ட ஹார்ஷா பேசணும்னா பதிலுக்கு நீங்களும் எப்பவும் போல பேசிருங்க. இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஆ, அதெல்லாம் பாத்துக்கலாம் பார்ட்னர். மலர், சாப்பிட்டீங்களாடா ஏதாவது? அத நான் கேட்கணும். நீங்க தான் மண்டபத்துக்கும் வீட்டுக்கும் கடைக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா பார்ட்னர் ஏதாவது? ரைட், நான் உங்களை கேட்டா நீங்க என்னைய கேளுங்க. நான் இங்க வீட்ல தானே பார்ட்னர் இருக்கேன், வேலைக்கு சாப்பிட போறேன். நீங்க தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க பார்ட்னர், சாப்பிட்டீங்களா? அப்படியே டீ ஸ்நாக்ஸ்னு வண்டி ஓடுது. சரி, நைட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், என்னடா? ஆ, சரிங்க பார்ட்னர். மைனி ரிசப்ஷன்ல எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்களா? என்னடா பண்ணுவா? என்ன பண்ண முடியும் அவளால? ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. கொஞ்சம் பயமா தான் பார்ட்னர் இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அக்கா. சுத்தி பிரச்சனையா இருக்கிற இந்த நேரத்துல அவங்க வேற ஏதாவது பண்ணி ரிசப்ஷன் எதுவும் நிறுத்திட்டாங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் ஒண்ணு மண்ணா கூடி இருக்கிற நேரத்துல அதான் பார்ட்னர் கொஞ்சம் பயமா இருக்கு.